ஹாய் எவ்ரிவன். எக்ஸல் ஷார்ட்கட் சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன், பட் மேண்டட்டரியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னா அதை நம்ம யூஸ்வலாக சேவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுப்போம். அதுக்குரிய ஷார்ட்கட் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் கீ தான், F12 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேவஸ்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நேம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஃபைலில் போக போகிறேன், சேவஸ் கொடுக்க போகிறேன், இவ்வளோ தானே, சிம்பிள் தானேன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக மவுஸ் யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே வந்து கொஞ்சம் ஒரு 4 கீ 3 கீயை ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது இதை விட அதுதான் உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக டைப் பண்ணிடுவீங்க ஷார்ட்கட். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸை வச்சு ஒர்க் பண்ணுறதா உங்களுக்கு வந்து லேட் ஆகுற மாதிரி நீங்களே வந்து அது ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் போக போகிறோம், சேவஸ் கொடுக்க போகிறோம்னா அது கிடையாது. சேவஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் வரும். இதுக்கப்புறம் திஸ் பீஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை ப்ரௌஸ்ன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஃபோல்டர் செலக்ட் பண்ணுவோம். இந்த கீ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் F12 கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த விண்டோ வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.